இன்னொரு இடத்தில் நிஅமத் என்கிறான், இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா ஹிபத் அன்பளிப்பு என்கிறான், மற்றொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா ஜீனத் என்கிறான். குழந்தைகளை அல்லாஹ் தஆலா ஒரு இடத்தில் அறிமுகப்படுத்துகிற பொழுது ரஹ்மத், மற்றொரு இடத்தில் நிஅமத், இன்னொரு இடத்தில் ஹிபத் அன்பளிப்பு, மற்றொரு இடத்தில் ஜீனத், இப்படி அல்லாஹ் தஆலா அறிமுகப்படுத்துகிற சமயத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு இடத்தில் எப்படி கூறுகிறான் பாருங்கள். இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா என்பதாக அல்லாஹ் தஆலா பேசுகிறான். உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய பொருட்செல்வமும் உங்களுக்கு ஃபித்னா என்பதாக அல்லாஹ் தஆலா பேசுகிறான். குழப்பம் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகிறான். எப்படி குழப்பமாக மாறும்? ஒரு குழந்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையில் நாம் பண்படுத்துகிற சமயத்தில் அந்த குழந்தை உங்களுக்கு ஹிபத்தாக, அன்பளிப்பாக, ரஹ்மத்தாக, ஜீனத்தாக மாறுகிறது. நபி அவர்கள் காட்டி தராத, மார்க்கத்தினுடைய கல்வியை சொல்லித்தராத குழந்தை உங்களுக்கு பாதகமாக, உங்களுக்கு ஃபித்னாவாக, குழப்பமாக மாறுகிறது என்பதை நமக்கு தெளிவான முறையில் நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் காட்டித் தருகிறது. சகோதரர்களே, நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் எதை ஊட்டி வளர்க்குகிறோம்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளோடு எப்படி பழகுவார்கள் என்று. அலி ரலியல்லாஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள், லாஇபுஹு சபா, 7 வயது குழந்தைகளிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளையாடுவார்கள். 7 வயது குழந்தைகளிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளையாடுவார்கள். வஅதிபுஹு சபா, 7 to 14 வயது குழந்தைகளிடத்தில் வஅதிபுஹு சபா, ஒழுக்கத்தை கற்பிப்பார்கள். சாஹிபுஹு சபா, 14 இருந்து டீனேஜ் வயதுடைய குழந்தைகளிடத்தில் சாஹிபுஹு சபா, நபி அவர்கள் அவர்களோடு தோழர்களை போன்று மாறி விடுவார்கள். அவர்களிடத்தில் சாஹிபுஹு சபா, அவர்கள் சகோதரரை போன்று, ஃப்ரெண்ட்ஷிப்பை போன்று நபி அவர்கள் பழகுவார்கள். நபி அவர்களை சுற்றி இளைஞர் வட்டாரங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதாக வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிற சகோதரர்களே, நபி அவர்களை சுற்றி இளம் சஹாபிகள் எந்த நேரத்திலும் இருந்து கொண்டே இருப்பார்கள் என்பதாக வரலாற்றில் பதியப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளிடத்தில் பழகிய விதங்கள் ஏராளம் ஹதீஸ்களில், வரலாறுகளில் பதிந்து கிடக்கிற சகோதரர்கள். ஒரு